குட்டி கதை. அ ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு 3 பொண்டாட்டி இருந்துச்சாம். அப்ப வெளிநாட்டுக்கு போறாரு. அப்ப 3வது மனைவி கிட்ட, "உனக்கு என்ன வேணும்னு?" கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, "எனக்கு மேக்கப் கிட்டுன்னு பிராண்டடான நெயில் பாலிஷு, நல்ல பிராண்டடா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது மனைவி கிட்ட கேட்கிறாரு. அவங்க காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, நெறைய டிசைனிங் ட்ரெஸ் வேணும் அப்படின்ட்டு. முதல் மனைவி கிட்ட கேட்டாராம், "உனக்கு என்னம்மா வேணுன்ட்டு?" "எனக்கு வேற எதுவுமே வேணாங்க. நீங்க பத்திரமா போயிட்டு, பத்திரமா திரும்பி வந்தா அதுவே போதும்." அப்படின்னு சொன்னாங்களாம். "நீங்க நல்லா இருந்தா எனக்கு போதும். நீங்க தான் எனக்கு வேணும்." அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப பணக்காரரு ஊர்லேருந்து திரும்பி வராரு. எல்லாத்துக்கும் அவங்க கேட்டது எல்லாத்தையுமே குடுத்துட்டாரு. முதல் மனைவிய கூப்பிட்டு அந்த வீட்ட விட்டு வெளிய போனாராம். ஏன்னு கேட்டாங்களாம். "நீங்க கேட்டதெல்லாம் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். அவ கேட்டது வந்து என்ன மட்டும் தான் கேட்டா. அதனால நான் என்னையே அவளுக்காக நான் குடுத்துட்டேன்." அப்படின்னு சொன்னாராம். கடவுள் கிட்ட கூட நீங்க அத குடு, இத குடுன்னு கேட்கும்போது, கடவுள விட்டு நம்ம விலகி செல்லிடுறோம். கடவுளையே கேட்டீங்க அப்படின்னா தான் அவரோட இதயத்துல வந்து தங்குறாருங்க.